வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் பழனிசாமி அண்ட் இது என்னோட முதல் லாங் ஃபார்ம் வீடியோ அண்ட் வெல்கம் டு ஏபி ஸ்குவாட். என்னடா எம்ஜி ஸ்குவாட் மாதிரி ஏபி ஸ்குவாடுன்னு ஏதோ புதுசா சொல்றானேன்னு பார்க்காதீங்க. நம்ம மதன் கௌரி அவர்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மாதிரி. இனிமேல் மேபி எம்ஜி ஸ்குவாட் வெர்சஸ் ஏபி ஸ்குவாட் தான் ஒரு போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் நிறைய போட்டிருந்தேன். இப்போ நான் டீடைல்டா நிறைய மக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ ஒரு டாபிக்கை பத்தி, அது எஸ்பெஷலி அன்னைக்கு நடக்கிற இம்பார்ட்டன்டான டாபிக், இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்துல நடக்கிற இம்பார்ட்டன்டான டாபிக்கை பத்தி டீடைல்டா ரொம்ப நல்லா புரியற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா எந்த டாபிக் பேசிட்டு இருக்காங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதாவது சிஜேபி எப்படி உருவாச்சு அண்ட் இதோட ஃபியூச்சர் என்ன? மேபி இது எப்படி நம்ம விஜய் அவர்கள் டிவிகே மூலியமா ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டுல கிடைச்சதோ, அதே மாதிரி டெல்லியிலயும் இது ஒரு ப்ரீவியஸ்லி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல தான் ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சு அவங்க சிஎம் ஆனாங்க. மேபி இந்த சிஜேபி தான் அடுத்த டிவிகேவா இன் டெல்லியில? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பட் அது டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி என்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜெர்மனி 13-14 வருஷம் ஆச்சு. இங்க நான் படிச்சு இங்க ஒர்க் பண்ணி, அது மட்டும் இல்ல இங்க 2 கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்போ மட்டும் நான் மென்டர் பண்ணியிருக்கிறேன். ஹையர் எஜுகேஷன், அது மட்டும் இல்ல கரியர், ஜாப்ஸ், ஆல்சோ நிறைய ஆன்லைன் கோர்சஸ் மூலியமா அதுல மட்டும் ஒரு 100,000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் கொடுக்கறத வச்சுதான் இந்த பேஜ் வளர போகுது. அண்ட் நான் உங்களை டெய்லி சந்திக்க போறேன். டெய்லி நிறைய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை பத்தி பேச போறேன். ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி உருவாச்சு? ஸோ ஆக்சுவலி ஒரு ஜட்ஜ் ஒரு செஷன்ல இந்தியால என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே இந்தியன் யூத் காக்ரோச் மாதிரி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது டைரக்டா யூத் காக்ரோச்னு சொல்றதை விட, அதாவது இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ண கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்றாங்க, அவங்க எல்லாரும் காக்ரோச் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ட்விட்டர்ல ஒருத்தங்க அபிஜித் திப்கேங்கிறவங்க அதை கண்டனப்படுத்தி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது இல்லாம ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது பேரடி, ஒரு மீமா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் அண்ட் ஃபியூ டேஸ் லட்சக்கணக்கான பேர் அதுல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐ திங்க் இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது 1 மில்லியன் 2 மில்லியன் இருந்துச்சு. இப்போ ஐ திங்க் 20-30 மில்லியன் அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யங் மக்கள் எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணி ஒரு புரட்சி மாதிரி அது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அஜித் திப்கே இந்தியா வந்தாங்க. இந்தியா அவங்க நீட்டை எதிர்த்து ஃபர்ஸ்ட் போராட்டத்தை உருவாக்குனாங்க. என்னன்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீட்ல நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு. அதாவது பேப்பர் லீக் எஸ்பெஷலி இப்ப நடந்தனால அது ரொம்ப பரபரப்பா இந்தியா ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை எதிர்த்து இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இதுல எப்படி சோனம் வாங்சுக் ஜாயின் பண்ணாங்க? சோனம் வாங்சுக் யாருன்னா, அவங்க ஒரு இன்ஜினியர். அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் பிளஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியால. அவங்களும் ஒரு ஹானரபிள் காக்ரோச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இதுல இன்டைரக்டா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்த நீட்டை எதிர்த்து தான் டெல்லியில உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 21 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அபிஜித் திப்கே நான் இன்டெஃபினைட்டா காலவரையற்ற உண்ணாவிரதத்துல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அதை கலைச்சிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதாவது இங்க இருந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதாவது டெல்லியில ஆல்ரெடி டெசிக்னேட்டட் ஏரியால இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க இருந்து சரி பார்லிமெண்ட் நோக்கி நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி மக்களை இன்வைட் பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்டா அதுக்கப்புறம் உருவாச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் டெல்லியில குவிஞ்சு இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டாங்க. அப்போதான் இவங்க ஆக்சுவலி ஒரு ப்ரொடெஸ்டுக்கு ஒரு டெசிக்னேட்டட் ஏரியா மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. அதை மீறி பார்லிமெண்ட் நோக்கி நடக்க ஆரம்பிச்சனால போலீஸ் டியர் கேஸஸும் தடியடி நடத்த ஆரம்பிச்சாங்க. அதனால ஒரு பெரிய கலவரமே நேத்து உருவாச்சு. ஈவன் ஒரு பொண்ணு இப்ப ஐசியூல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் எத்தனையோ பேருக்கு அடிபட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ராகுல் காந்தியும் அந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸும் ஜாயின் பண்ணாங்க.
சோ மத்தியானமோ ஈவினிங்கோ டைம்ல வந்து இப்ப ராகுல் காந்தி வந்து போலீஸ் வந்து தூக்கிட்டு போய் டீடைன் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணல. அவங்கள கூட்டு போய் போலீஸ்ல கஸ்டடியில வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது இந்தியா மட்டும் இல்ல, மறுபடியும் உலகம் ஃபுல்லா எல்லாமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிபிசி, லைக் அல் ஜசீரா, நிறைய லைக் ஈவன் ஜெர்மனில இப்ப நான் ஜெர்மனில இருக்க ஜெர்மன் நியூஸ் அவுட்லெட்ஸ் கூட வந்து இது ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பரபரப்பா வந்து இப்ப வந்து போயிருச்சு. இப்ப கரண்ட் ஸ்டேஜ் என்னன்னா நிறைய பேர் வந்து ஈவன் மத்த கட்சியினர் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்த பார்ப்போம். அதாவது அண்ணா ஹசாரேவும் இதே மாரி ஒரு புரொடெஸ்ட்ல ஆரம்பிச்சு, அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அண்ணா ஹசாரே வந்து பொலிட்டிக்கலி போவேணான்ட்டு இருந்தாங்க. ஆனா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட லைக் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா போணும் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து ஆம் ஆத்மின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவ்ளோ ஃபேமஸ் ஆகி டெல்லியோட சிஎம் ஆனாங்க. மேபி சிஜேபியோட பாத்தும் அதே மாரி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து புரொடெஸ்ட் அஃப்கோர்ஸ் ஒரு எப்பவுமே பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு விஷயத்த எதிர்த்து போராடணும். அந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து நெறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும். அப்ப மக்கள் அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இவென்ச்சுவலி பாலிடிக்ஸ்ல வரலாம். வந்துட்டு மேபி சிஜேபியோட பிரசிடென்ட் வந்து அபிஷேக் திப்கே கூட பாலிடிக்ஸ்ல இறங்கி, அவங்க மேபி சிஜேபின்னு கூட ஒரு பார்ட்டி பேரு வச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து எலக்ஷன்ஸ்ல வந்து நிக்கலாம். இது வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஃபியூச்சர் பாத் டுவர்ட்ஸ் திஸ் பார்ட்டி. ஆனா ஆனா இது நடக்குமா நடக்காதான்னு இப்ப நம்மளால சொல்ல முடியாது. இந்த புரொடெஸ்டோட சக்சஸ பொறுத்து தான். மக்கள் ஆதரவும் இப்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. மத்த கட்சி ஆதரவும் இப்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு எனிமி வந்து நம்ம வந்து ஒரு சூஸ் பண்ணி, அவங்களவே நம்ம வந்து லைக் கைண்ட் ஆஃப் டார்கெட்டோ, இல்ல அவங்கள பத்தி, இல்ல அவங்க என்ன தப்பா பண்ணியிருந்தாங்க, அத பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் மக்கள் மனதுல வந்து 2 கம்பேரிசன் தான் வரும். லைக் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அவங்க மத்த கட்சிய வந்து இன்வால்வ் பண்ணல. சோ இட்ஸ் அ கிளியர் என்ன சொல்றது வோட்டிங் டிஃபரன்ஸ் தான். நான் டிவிகே ஓட் பண்ணுவேன், இல்ல டிஎம்கே ஓட் பண்ணுவேன்னு ஒரு 100 டைம் சொல்ல மக்கள் மனசுல வந்து அது நல்லாவே பதிஞ்சிரும். அந்த மாரி தான் இப்ப பிஜேபிக்கு அகைன்ஸ்டா அஃப்கோர்ஸ் எப்பவுமே வந்து காங்கிரஸ் அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப சிஜேபி மூலியமா அந்த ஒரு பிஜேபியோட எதிர்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. மேபி இந்த இந்த சிஜேபி வந்து ஓகே சிஜேபி வெர்சஸ் பிஜேபி அந்த மாரி ஒரு டைரக்ஷன்ல போனாங்கன்னா, அவங்க இன்ஃபாக்ட் டெல்லில வந்து ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பிஜேபியோட டவுன் ட்ரெண்டா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய அழிவு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. இது அப்படி கிடையாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து போகும். பட் ஆனா பார்க்கலாம். இது எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த புரொடெஸ்டே வந்து எங்க போய் முடியும்னு யாருக்குமே தெரியல. கவர்ன்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்களா? லைக் அக்கவுண்டபிலிட்டி எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து நம்ம கவர்ன்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி எடுக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் தான். எவ்ரி சிங்கிள் டே ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இதுல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் பண்றேன். நீங்க இன்னும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒரு ஏபி ஸ்குவாட் ஒன்று ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல வந்து நான் நிறைய ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் ரெகுலரா போட்டுருக்கேன். அண்ட் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு மக்கள் கிட்ட இருந்து. அதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா நாளை சந்திப்போம்.